ஒரு காரியத்தை ஜெயிக்க வேண்டுமானால் அந்த பாதையிலே நாம் பயணிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சிங்கத்தை ஜெயிக்கணும்னா தாவீது யாருக்கு முன்னாடி வந்து நிக்கணும்? சிங்கத்துக்கு முன்னாடி. கரடியை ஜெயிக்கணும்னா கழுதைக்கு முன்னாடியா? கரடிக்கு முன்னாடி வந்து நிக்கணும். கோலியாத்தை ஜெயிக்கணும்னா அப்ப சில காரியத்தை ஜெயிக்க வைக்க தேவன் சில காரியத்தை ஃபேஸ் பண்ண வைக்கிறார். ஆனால் ஜெயம் யாரால் வருகிறது? கர்த்தரால். அப்ப இன்னைக்கு நம்ம கேட்க போகிற செய்தி இதுதான். கர்த்தர் துணையாக நின்றால் நமக்கு ஜெயம் நிச்சயம். கர்த்தர் துணை, அப்ப ஜெயம் அவரால். அதனாலதான் இங்க நாம் படிக்கிறோம், நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அப்ப நாம தனியாக நின்று ஜெயிக்கலாம் என்றால் சாத்தியமே கிடையாது. இன்னைக்கு உண்மையிலே இன்னைக்கு என்ன செய்தி எடுக்கணும், செய்திகள் கர்த்தர் கொடுத்திருக்கிறாங்க கிருபையினால. ஆனா ரேமாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நேற்று இருந்து இன்னொரு செய்தியை ஓகே, ஆனால் ஒரு நிறைவே இல்லை. நான் நேற்று ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஏர்லி மார்னிங் புறப்பட்டு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை தான் நினைவில் கொண்டு வந்தார். உன் கூட கர்த்தர் துணையா இருப்பதை உறுதிப்படுத்திக்கொள். எனக்கு யார் யார் நம்ம கூட இருப்பாங்க இருக்க மாட்டாங்க, இது எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் பல நேரத்தில் நம்ம யாரை விட்டுறோம் அப்படின்னா, யார் நமக்கு கூட இருக்கணுமோ அவரை விட்டுறோம். கர்த்தர் நமக்கு துணையாக, நமக்கு நன்றாய் தெரிந்து பழகின வசனங்கள் தான். ஏசாயா 41வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேவனா இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து. நான் இந்த வசனம் படிக்கும் போதெல்லாம் இப்படிதான் படிப்பேன். எப்படின்னா, அது படிக்கிறது இல்லை, என் கை ஆட்டோமேட்டிக்காக அப்படி போயிடும். இந்த கையை பிடிச்சி அப்படிங்கிற வசனம் வரும்போதெல்லாம் அப்படி நான் பிடிச்சு பார்ப்பேன். ஏன்னா நம்ம கையை ஒருத்தர் விரும்பி பிடிக்கிறாருன்னு அது அவர் மட்டும்தான். ஹல்லேலூயா, ஆமென். அதுக்காக நீங்களும் இப்படி படிக்கணும்னு சொல்லலை. நம்ம பைபிள் வசனத்தை உள்வாங்கி படிச்சிட்டோம்னா அது நம்ம உள்ள எங்கேயோ போய் இருந்துரும். அடுத்து நம்ம நார்மலா பேசும்போது அந்த வசனம் அப்படியே வந்துடும். உன் வலது கையை பிடித்து. யூசுவலா வலது கையை எப்போ பிடிப்பாங்க தெரியுமா? வலது கை பிடித்தவர்களே, நீங்க இப்படி அமைதியா இருக்க கூடாது. எப்ப பிடிப்பாங்க? பாக்ஸிங்கா அங்கே பிடிப்பாங்க. கல்யாணத்துல பிடிச்சிட்டு வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும், அதுவும் அவங்களா சொல்ல மாட்டாங்க, ஒருத்தர் சொல்ல வச்சுட்டே இருப்பார். சொல்லு ஒழுங்கா சொல்லு, மரணம் உன்னை பிரிக்கும் வரைக்கும். வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நான் உனக்கு ஏன் கர்த்தர் துணை நிற்கிறார்? 11-12 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி. அப்ப ஒரு கூட்டத்தார் என்ன பண்றாங்க? நான் கேட்டுட்டே இருப்பேன், இங்க சொல்லிட்டே இருக்கணும். அப்பதான் செய்திக்குள்ள அப்படியே இருந்துட்டு அப்படியே கவனித்து காணாம போயிடக்கூடாது. சிலர் அப்படி கவனிச்சு காணாம போயிடுவாங்க. அப்புறம் திடீர்னு ஏதாவது நம்ம சத்தம் போடணும், இல்லை நம்ம அமைதியா இருக்கணும். அப்ப ஒரு கூட்டத்தார் எப்படி இருக்கிறாங்க? எரிச்சலா இருக்கிறாங்க. அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னோட வழக்காடுகிறவர்கள். அப்ப ஒரு கூட்டத்தார் என்ன பண்றாங்க? வழக்காடு. அதை சொல்லுங்க, நாசமாயெல்லாம் அவர் பார்த்துப்பார். நமக்கு அந்த வேடை தான் சொல்லணும், நாசமா. ஒரு கூட்டத்தார் எப்படி இருக்கிறாங்க? எரிச்சலா இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் கை பிடிச்சது யார் கைய? ஓகே, அப்புறம் பிடிக்கட்டும். அங்க வசனம் நமக்கு இதை யார் கைய? யாக்கோபு என்னும்
பூச்சி அதெல்லாம் மக்களுக்கு தெரியல, அது அவருக்கு தான் தெரியும். இவன் பார்க்க தான் 2 பரிவாரத்தோடு வர்றது மாதிரி இருக்கு, ஆனா ஆள் ஒரு பூச்சி. அது வேற யாருக்கும் தெரியாது, அது கைப்பிடித்தவருக்கு தான் தெரியும். இவர் பார்க்க தான் ஆளு பயங்கரப்பா, என்ன ஃபெய்த், என்ன தைரியம். ஆனா உண்மையில ஆளு யாரு தெரியுமா? பூச்சி. நீங்க சம்மதிக்க மாட்டீங்க. யாக்கோபு தன்னை பூச்சின்னு சொல்லவே இல்லை. அவருக்கு தெரியும் நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த பூச்சிக்கு மேல ஒரு கூட்டம் எரிச்சலா இருக்கு, இன்னொரு கூட்டம் அந்த பூச்சியோடு வழக்காடுது. இன்னொரு கூட்டத்தார் என்ன பண்றாங்க தெரியுமா? உன்னோட இன்னொரு கூட்டம் போராடுறாங்க. ஏசா எங்க, யாக்கோபு எங்க? ஏசா மனசுல அவனுக்கு எதிராக ஒண்ணு நினைச்சதுமே ஆளு 7 ஊர் தாண்டி போயிட்டாரு. ஒரு கூட்டம் போராடுறாங்க. அடுத்து உன்னோடு போராடினவர்களை, அடுத்து பாருங்க, உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர். பிரச்சனைக்கு வந்துட்டே இருப்பாங்க. இந்த 4 விதத்துல நெருக்கப்பட்டு ஆளு யாராயிட்டான் தெரியுமா? பூச்சி ஆயிட்டான். அவனை பார்த்தாலே எரிச்சல். சிலருக்கு நம்மளை பார்த்தாலே என்ன எரிச்சலோ தெரியல, எரிச்சல் வருது. சிலர் நம்ம கூட வழக்காடுறாங்க, எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு வருவாங்க. சிலர் பாருங்க போராடுவாங்க, அவனுக்கு இது கிடைக்க கூடாது, அவளுக்கு இது கிடைச்சிடக்கூடாது, போராடுவாங்க. நம்மளை பார்த்து பிரைஸ் சொல்லுவாங்க. ஆமா, இப்பதான் எல்லாருக்கும் செய்திக்குள்ள கரெக்ட் 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 இப்பதான் வருது. நம்மளும் சிலரை பார்த்து பிரைஸ் சொல்லுவோம், ஆனா போராடுவாங்க. யார் அவங்கெல்லாம் கல்யாண வீட்டில் நம்ம அப்பதான் சாப்பிட போயிருப்போம், அல்லது ஒரு ஃபங்க்ஷன்ல சாப்பிட போயிருப்போம். நம்ம கூட போராடுறவங்க சொல்லுவாங்க அவங்க சாப்பிட்டு வந்தாச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. அப்ப பிரதர் அப்ப போயிட்டு வாங்க. சிலர் பாருங்க யுத்தம் பண்ணிட்டே இருப்பாங்க. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. இது நடுவில். ஆனா உண்மையிலே யாக்கோபு எப்படி நினைச்சிட்டாங்கன்னா, அவெல்லாம் அப்படி நினைச்சதுனால தானே ஏசா 400 பேரை கூட்டிட்டு வரான். ஆனா ஆளு யாபோக் காட்டின் கரையில துடிச்சிட்டு இருக்கிறான். புழு பூச்சி கெஞ்சிரான், அழுது கெஞ்சிரான். ஆனா ஏசா என்ன நினைச்சிரான் தெரியுமா? பழைய யாக்கோபு சும்மா. அப்படியெல்லாம் நம்ம பில்டப் கொடுத்து வச்சிருக்கிறோம். நமக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். பழைய யாக்கோபுக்காவது நிறைய தூதர்களை காட்டினார். இந்த யாக்கோபுக்கு இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு தூதனை காட்டினா தூக்கிட்டு தான் போனோம். அதனால அவரே இறங்கி வந்து பக்கத்துல நின்று, யாக்கோபு போச்சு, நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாத. ஆண்டவரே நீங்க எனக்கு துணை நிற்கிறீங்க, 4 கூட்டம் என்ன சுத்தி வராங்க, நான் உனக்கு துணை நின்னா என்ன நடக்கும் சொல்லவா? உங்களை எரிச்சலா இருக்கிறவங்க வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் நல்ல கையை தட்டி ஆமென் என்று சொல்லி, ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல தான் ஒரு தேவ பிள்ளை எதை உறுதிப்படுத்தணும் தெரியுமா? கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். இந்த லைனை நேற்று இரவு இன்னைக்கு அதிகாலையில வரும்போது இந்த வார்த்தை தான் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. இதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா எரிச்சலா இருக்கிறவங்க எரிச்சல் அடையட்டும், போராடுறவங்க போராடட்டும். இன்னைக்கு இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இதை உறுதிப்படுத்துங்கள். கிதியோன் அதை உறுதிப்படுத்தின பிறகு புறப்பட்டு போனதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். நீங்க மட்டும் எங்க கூட இருந்திருந்தா இது நடந்திருக்கும், நான் உன் கூட இருப்பேன். கிதியோனை, நீங்க அப்படியா என் கூட இருப்பீங்களா? என்கிட்ட பேசுறது நல்லா இருக்கு, பேசுறது நீங்க தான் அறிய, எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க, இன்னொரு அடையாளத்தை காட்டுங்க. அவனுக்கு இதுதான் அவனுக்கு அடையாளம் இல்லை மேட்ரு. ஆண்டவர், நான் போறது இந்த 300 பேரை நம்பி இல்லை,
நீங்க எனக்கு துணையா இருக்கிறீங்கிற ஒரே காரியத்தை நம்பி போறேன். நான் திரும்ப திரும்ப அடையாளம் கேட்கறது எனக்கு இந்த ஒரு கான்பிடென்ட் எனக்கு தேவை. ஓகே, அவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார், எனக்கு இது மட்டும் தேவை. எனவேதான் மோசே சொல்றார், 6 லட்சம் புருஷர்கள் அடங்கிய பெரிய மகா சபையின் தலைவன் மோசே. மோசே சொல்ற, நீங்க என் கூட வராம போனீங்கன்னா எங்களை இவ்விடத்திலிருந்து ஆண்டவரே என் கூட ஆரோன் வரணும், மிரியாம் வரணும், அந்த ஆள் வரணும், இவங்க வரணும், யோசுவா கடைசி வரை கூட இருக்கணும் கத்திய வச்சுட்டு. நீங்க வரலன்னா நான் இங்கிருந்து போக மாட்டேன். ஆண்டவர், நான் விசேஷித்தவனாய் அறியப்படுவதே நீர் என்னோடு. நீ விசேஷித்தவனாய், நீ விசேஷித்தவளாய் அறியப்படுவதே கர்த்தர். ஹல்லேலூயா. மோசே எகிப்திலிருந்து புறப்பட்டு மீதியான் தேசத்துக்கு வரான். வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 2வது அதிகாரம் 15வது வசனத்துல, மீதியான் தேசத்துல போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்து இருக்கிறான். இது ஒரு சரித்திரம். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இதுல ஒரு சில காரியத்தை நான் சொல்லிட்டு அப்படியே செய்திக்குள்ள டைம் ஆயிட்டு இருக்கு. அவன் போய் உட்கார்ந்து இருக்கும்போது அங்க யார் வராங்க அப்படின்னா, மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு ஒரு 7 குமாரத்திகள் இருக்கிறாங்க. அதில் ஒருவள் இவனுக்கு நாளை மனைவியாக போகிறவள். இதெல்லாம் தற்செயலாக நடக்கிறது. மோசே துறவண்டையில போய் எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறான் தெரியுமா? எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறான்? பயந்து தப்பி ஓடி மீதியான் தேசத்துக்கு வந்தாச்சு. எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறான் எனக்கு தெரியாது. எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறான் போடல. நமக்கு தெரியாட்டாலும் பேசுறோம் தெரியுமா? விஷயம் தெரியாது நமக்கு. ஆனா கிதியோன் போரடித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஒரு மரத்தை கீழே வந்து உட்கார்ந்தார். அங்க சும்மா உட்காரல, அவர் ஒரு விஷயத்தோட தான் வந்து உட்கார்ந்தார். இவன் விஷயம் இல்லாம உட்கார்ந்து இருக்கிறான். இப்பொழுது அந்த ஸ்திரீகள் 7 குமாரத்திகள் வராங்க. அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படிக்கு அங்கே வந்து தண்ணீர் மொண்டு தொட்டிகளை நிரப்பின போது மேய்ப்பர்கள் வந்து என்ன பண்றாங்க தெரியுமா? அவர்களை துரத்தினார்கள். இப்பொழுது மோசே என்ன பண்றாரு தெரியுமா? எங்கிருந்து எழுந்து? உட்கார்ந்த இடத்திலிருந்து எழுந்து. மோசேக்கு இவங்களுக்கு இப்பத்துக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? ஒரு சம்பந்தம் இல்லை. ஆனா ஒரு சம்பந்தமே இல்லை. ஆனா அந்த துறவண்டையில போய் மோசே வந்து உட்கார்ந்து இருக்கிறான். மீதியான் தேசத்து ஆசாரியனுடைய பிள்ளைங்க வராங்க. மேய்ப்பர்கள் வந்து துரத்துறாங்க. மேய்ப்பர்கள் வந்து துரத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏலம் யாரு? பெண்கள். இவங்களுக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ண இந்த 7 பெண்களால முடியாது. ஒரு ஆண் துணை கூட கிடையாது. எல்லாரும் துரத்துறாங்க. அப்ப துறவண்டையில உட்கார்ந்து இருக்கிற மோசே என்ன செய்கிறான் தெரியுமா? எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவர்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான்னு அர்த்தம் என்னன்னா, மேய்ப்பர்களோடு ஃபைட் பண்ணி மேய்ப்பர்களை அப்புறப்படுத்தி அந்த துறவில் இருக்கிற தண்ணீர் அவர்களுக்கு கிடைக்கும்படிக்கு மோசே என்ன செய்கிறார் தெரியுமா? யுத்தம் பண்ணுகிறார். அதன் பிறகு இவங்க போய் அவங்க அப்பா கிட்ட சொல்ல, அவங்க அப்பா மோசே அழைத்து வந்து அதுல ஒரு குமாரத்தி, பேர் என்ன, சிப்போராளை வந்து விவாகம் பண்ணி கொடுக்கிறான். நல்ல கவனமா கேளுங்க. சம்பந்தமே இல்லை, ஒரு காரியம் செஞ்சதுனால இப்போ சம்பந்தக்காரங்க ஆயிட்டாங்க. இது எல்லாமே மோசே வந்து சும்மா தான் உட்கார்ந்துருந்தேன். ஆனா என் ஆண்டவர் வந்து சும்மா வந்து உட்காரல. நான் எதுக்கு இந்த வார்த்தையை எடுத்து தெரியுமா? நமக்கான ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த இடத்துல அவர் இருப்பார். நல்ல கவனிங்க.